இன்றைக்கி செம்ம டேஸ்டியாக ஸ்பைசியான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், எல்லோரும் வேணும் வேணும்னு கேட்பாங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். அது ஹீட் ஆன உடனே அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆன உடனே அதுக்கு தேவையான சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திரப்பூ எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனோடனே வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிச்சு விட்டுக்காங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்ல பச்சை வாசனை போயிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை கழுவி போட்டிருக்கேன். அதை போட்டு நல்லா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இப்போ அதில் கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு நம்ம நல்லா கிளறிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நம்ம வேக வச்சுக்கலாம். பார்த்திங்களா, நான் சிக்கனுக்கு எந்த தண்ணியும் ஊற்றலை. ஏற்கனவே சிக்கனில் கொஞ்சம் தண்ணி விடும். நம்ம எந்த தண்ணியும் ஊற்றாண்டாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு தண்ணி விட்டுருக்குன்னு. இப்போ சிக்கன் ஒரு முக்கால்வாசி நல்லா வெந்துட்டு, இப்போ அதுக்கு தேவையான மசாலா எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். அதுக்கு என்னென்னா வத்தப்பொடி, மல்லித்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா கிளறிக்கலாம். இப்போ கொஞ்சம் மூடி போட்டு அந்த எண்ணெய் விடுற அளவுக்கு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எண்ணெய்லாம் விட்டு நல்ல சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டு. இந்த டைமில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்காங்க. நான் அவ்வளோ தண்ணி ஊற்றலை, கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்கு சால்ட்டு போட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். அப்புறம் கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு நம்ம நல்லா எல்லாத்தையும் இறக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டு. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.